could have. I could have. தள்ளப்பட்டாங்க. ஏன் இந்த இந்த ஸ்தாபன திருச்சபைகள் முதல்ல இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பிறகு இப்ப அவங்க அதை பின்பற்றுறாங்க. கேரல் ரவுண்ட்ஸ் பின்பற்றுறாங்க, கேரல் சர்வீஸ் பின்பற்றுறாங்க. இதெல்லாம் பண்றாங்கன்னும் பொழுது அவங்களுக்கு சில பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருந்தது. காரணம், அந்த காலத்துல வந்துட்டு ஸ்தாபன திருச்சபைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 70% மேல மெயின்லைன் திருச்சபை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. ஏன்னா அவர்கள் காணிக்கை தான் அவர்கள் அந்த திருச்சபைகளை தாங்கியது, திருச்சபையுடைய மெய்ப்பர்களை தாங்கியது. ஆனா அவங்களுக்கு பழக்கம் என்னன்னா, கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டருக்கெல்லாம் அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறது பிடிக்காதுன்னா அவங்க போகணும், சர்ச்சுக்கு போனாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிஎஸ்சி சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க, லுத்திரன் போக ஆரம்பிச்சாங்க, மெத்தடிஸ்ட் இப்படி ஸ்தாபன திருச்சபைக்கு வந்தவங்க அங்கே போகும்பொழுது அது அவர்களுக்கு அது என்ன சில வேலைகள் அவங்க அங்கேயே போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இவங்களுக்கு என்னன்னா, ஒன்று இங்க வந்த ஆடுகள் திரும்ப பழையபடி பழைய அடைப்பத்துக்கு போயிடுது ஒண்ணு, இன்னொன்னு அவருக்கு காணிக்கைகள் இல்லை. இதனால வேண்டி அவங்க என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாவற்றையும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் இன்றைய இதுல. ஆனா இது சரியா தப்பா அப்படின்னு நல்லா போடணும்னா அது பெரிய பாடம் இல்லையா? ஆனால் கிறிஸ்து பிறந்தார் என்பதை கிறிஸ்து பிறந்தனால பிற இனத்தாருக்கு சொல்லணும். கிறிஸ்மஸ் அப்படின்றது பைபிள்ல இல்லை. கிட்டத்தட்ட 4-5 நூற்றாண்டு வரை கிறிஸ்மஸே கிடையாது. கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது இல்லை அவங்களுக்கு. என்ன நான் மாறனாதான், அது ஒண்ணுதான். இயேசு வரப்போறார். அதனால நம்ம கரைத்திரையாற்றலா இருக்கணும்னா உபவாசம் பண்ணணும். நம்பர் 1. நிறைய உபவாசம் இருந்தாங்க, நிறைய கடினமான உபவாசம் ஆரம்ப காலத்துல இருந்த திருச்சபை. இயேசு வரப்போகிறார், அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம கரைத்திரையாற்றலா வச்சுக்கணும், இன்னும் பரிசுமாக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் எது கொடுத்தாங்கன்னா உபவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 2வது, கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாங்க. நம்ம கல்யாணம் பண்ணோம்னா நம்ம குடும்பம்ன்ற ஒரு பிரச்சனை வரும், அப்போ கடவுள்கிட்ட விலகி போயிடுவோம் அப்படின்றதுனால அவர்கள் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிக்காம இருந்ததுனால தான் அவங்க அந்த மடாலயங்கள் நிறைய திறந்தாங்க இல்லையா? ஆண்களுக்கு என்று மடாலயங்கள், பெண்களுக்கு என்று சொல்லிட்டு மோனாட்ஸ் அப்படின்றவங்க அந்த மாதிரி இருந்தது இல்லையா? கல்யாணமே பண்ணிக்காம அவங்க வாழ்ந்தார்கள். அதன் பிறகு காலமாக ஆக இயேசு வராத காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னாக்க, நிறைய பேர் கேள்வி கேட்ட, இயேசுன்ற இந்த உலகத்தை பிறந்தாரா, நீங்க ரீல் விடுறீங்களாயா அப்படின்ற பிரச்சனைலாம் நிறைய பிற இனத்திலிருந்து வர ஆரம்பிச்சது. அப்ப இயேசு பிறப்பின் நோக்கத்தை கண்டிப்பா நம்ம சொல்லிதான் ஆகணும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஒரு பண்டிகையை மையப்படுத்தி, இயேசு பிறப்பின் பண்டிகை அப்படின்னு ஒரு மையப்படுத்தி அதை கொண்டு வந்தாங்க. அந்த பண்டிகை என்ற பாடம் தான் பெரிய பாடம். நான் அதுதான் படிச்சு சுருக்கமா சொல்ல விரும்புறேன். அப்படிதான் முதல் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாள் உண்டாயிற்று. அதை மையப்படுத்தி அந்த 8வது நாள் இயேசு இல்லையா நுனித்தோல் விருத்த சேதனம் செய்தல் இல்லையா, அதன் மூலமா இயேசு அர்ப்பணிப்பு. அது 8வது நாள் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஒரு குழந்தை, அது புது வாழ்வு, கடவுளோடு கூட அதான் முதல்ல இருக்கு. அப்போ 1ஆம் தேதி கடவுளோடு நாம் இணைகிறோம், புதிய வாழ்வு, பழசெல்லாம் கழிச்சுட்டு புதிய வாழ்வு. இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே இருந்த சில பண்டிகைகள் இல்லையா, சூரிய தேவிக்குரிய ஒரு பண்டிகை, சூரிய தேவனுக்கும் உரிய பண்டிகை அந்த நாள்ல இருந்தது. அப்ப இயேசுதான் எல்லாத்தையும் சிறந்த சூரியன், அதுல உங்க சூரியன்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை அவங்க மட்டுப்படுத்துறதுக்காக, அதை கேன்சல் பண்றதுக்காக மக்கள் எல்லாம் இல்லையா அந்த சூரிய தேவியல நம்முடைய இல்லையா ஆண்டவரும் மீட்பெருமா இயேசு கிறிஸ்து என்ற சூரியன் இல்லையா, அவரை பண்ணணுன்றதுக்காக வேண்டி அந்த இதெல்லாம் நிறைய பெரிய பாடங்கள். ஸோ இப்படிதான் அது உருவானது. சரி, இதுல என்ன ட்ரெடிஷன், 1ஆம் தேதி ஆனவொன்னா வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்களே, இது ஆரம்ப காலத்துல ஒரு 30-40 வருஷத்துக்கு மெயின்லைன் சர்ச்லாம் அதெல்லாம் கிடையாது. ஒண்ணு கொடுப்பாங்க 1ஆம் தேதியெல்லாம் ஒரு வாக்குறுதியை மையப்படுத்தி, அந்த வாக்குறுதிக்கு ஒரு 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 கட்டளை இருக்கும், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடங்க, அதான் சொல்லுவாங்க இல்லையா. நான் உன்னை விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லைன்னு ஒரு வாக்குறுதி. அப்போ மெயின்லைன் சர்ச் அப்படி ஒரு வாக்குறுதி 1ஆம் தேதி கொடுத்தாங்கன்னா அது பிறகு வாக்குறுதியை கொடுக்கவே மாட்டாங்க, அவள்தான் வருஷத்துக்கு. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அதற்கு என்ன, நீ இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் இருந்தால் இல்லையா கடவுள் நெட்டி விலக மாட்டார். இன்னைக்கு இந்த வாக்குறுதிக்கு ஏற்ற கட்டளைகள் எதையுமே யாரும் சொல்றது இல்லை
நிறைய கட்டளைகள் இருக்கு. ஒவ்வொரு வாக்குறுதியும் கட்டளைகள் நிறைய இருக்கு. மெயின்லைன் திருச்சபையில ஏன் வாக்குறுதி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு இன்னொரு காரணம் இல்லையா? ஆஹ் தூய பவுலடிகளார் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர் தெளிவா சொல்றாரு, வாக்குறுதிகள் அல்லது வாக்குதத்தங்கள் அவர்களுக்கு யூதர்களுக்குரியது அப்படின்றாரு. அதே போல கடவுளுடைய ஆராதனை முறைகளும் அவர்களுக்குரியது. இன்னைக்கு நம்ம சொல்ற இந்த ஆராதனை பாடுறது ஆராதனைன்ற தப்பா சொல்லிட்டோம் இல்லையா? அது ஆராதனையில பாடம் இருக்கு, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஆராதனைன்றது அப்படி இல்லை. பாடலை பாடுவது ஆராதனை அல்ல, அது அது ஒரு பகுதி. திருச்சபையில நுழைஞ்சி வெளியில வர வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்குதோ அந்த வழிபாடுன்னு வர்ஷிப், அது ஆராதனைன்னா எல்லா ஆராதனை. நம்ம பாடுறத மட்டும் வர்ஷிப்னு தப்பா புரிஞ்சுட்டோம். பைபிள்ல அப்படியே இல்லை. அது பைபிள்ல எப்படி இருக்குனாக்கா, அந்த ஒரு பெரிய பாடம் இல்லையா? உண்மையான ஆராதனை, உண்மையான வழிபாடு, ட்ரூ வர்ஷிப்ன்ற பாடத்தை படிச்சுட்டா தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்போ அதுல வந்துட்டு வாக்குதத்தம் இல்லையா? கட்டளைகளும் வாக்குதத்தமும் ஆசீர்வாதம்ன்ற இன்னொரு பாடம் இருக்கு. அந்த பாடத்தை படிச்சீங்கன்னா தெரியும். அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வாக்குறுதி வந்துச்சு. ஒவ்வொரு நாளுக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஒரு 30 வாக்குத்தத்தம் போடுறாங்க. இந்த 30ல எதை எனக்கு சொந்தமாக்கிக்க முடியும்? அதாவது மெயின் லைன் சேர்ஸ் இப்ப அவங்க வேற வழியில் அவங்களும் 1ஆம் தேதி வாக்குறுதி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அதற்கான கட்டளை கொடுக்கணும். அப்ப பவுல் சொல்ல வாக்குத்தத்தம் நமக்கு கிடையாது. அப்ப வாக்குத்தத்தங்கள் யூதர்களுக்குரியது. யூதர்கள் என்ன பண்ணா இன்னை வரைக்கும் நம்மளை பார்த்து அவங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுக்கறது அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா? அது எங்களுக்கு தான் வாக்குத்தத்தம், உங்களுக்கு கிடையாதுன்றாங்க. அதே போல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒன்னா சேர்த்து வச்சு அவனுக்கு கோபம் வருது இல்லையா? கிறிஸ்தவனுக்கு எரிஞ்சு விழுறாங்க. அடுத்தது பழைய ஏற்பாடுன்னு சொல்றது அவனுக்கு பிடிக்கல இல்லையா? அதுல எங்களுடைய புத்தகத்தை நீ எப்படி பழைய ஏற்பாடுன்னு சொல்லு, அது எங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாதுன்றது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உண்டு. அப்போ வாக்குத்தத்தன்றது ஒரு 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 சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு தனி நபருக்கு கொஞ்சம் தான். இஸ்ரேல் சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நீ கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா எப்படி கொடுக்கணும், அப்படி கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணும், அது அந்த பாது இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல? பள்ளி ஜோசியம், எலி ஜோசியம், கிளி ஜோசியம், காக்கா ஜோசியம், இந்த மாதிரி நிறைய ஜோசியம் சொல்ல ஜோசியக்காரர்கள் இன்னைக்கு பெருகி விட்டு இருக்கிறார்கள் இல்ல? ஒருத்தர் சொல்றார் போன 2 நாளைக்கு முன்னாடி, 25 ஆண்டு காலமாக இல்லாத ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு முன் வைக்கிறார் 1ஆம் தேதிக்கு அப்படின்றார். அது எப்படி புரியல எனக்கு. அப்ப 25 வருஷம் அவங்க சொன்னதெல்லாம் என்னாச்சு? அப்போ இதுதான் பிரச்சனை. இப்ப இறையியல் கோணத்துல பார்க்கலாம். இறையியல் கோணத்துல வாழ்வியலை கொண்டு வரணும். நம்முடைய வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு என்பது என்ன அப்படின்ட்டு. அப்ப இதுக்கு நான் 3 திருமறை பகுதிகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல முதல் திருமறை பகுதியை நான் தெரிந்து கொண்டது நான் இதுல பார்க்கிற எண்ணாகமம் இல்லைங்களா? நான் திருவிவிலியம் தான், இதுல திருவிவிலியம் போட்டிருக்கேன். எப்பவுமே திருவிவிலியம் போடுவேன், பவர் திருப்புதல் போடுவேன். அதே போல இங்கிலீஷ் பைபிள் நியூ NRSV 3 போடுவேன். இந்த மாதிரி அதை போடலை, வெறும் இது மட்டும் போடுறேன். அப்போ வேவு பார்க்க அனுப்புறார். ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்து 12 பேரும் வேவு பார்க்குன்னா என்ன, எப்படி அப்படின்னு தெரிஞ்சவங்க, அவங்களதான் பண்றாரு. அது எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஆளு. அடுத்தது எல்லாமே திடகாத்திரமா இருப்பாங்க, துணிச்சல் உள்ளவர். நீங்க துணிச்சல் உள்ளவராயிருங்கன்னு பவுல் இவரு மோசே அவங்ககிட்ட. அப்ப அவர் போய் வேவு பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு வேவு பார்த்தல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, அந்த நாடு எப்படிப்பட்டது, அங்க மக்கள் எப்படிப்பட்டவங்க, அங்க இருக்கிற நில வளம் எப்படி இருக்கு, நீர் வளம் எப்படி இருக்கு, அவர்கள் வழிபாட்டு முறை, அந்த வர்ஷிப் பேட்டர்ன் எப்படி இருக்கு, அந்த அரசியல் எப்படி இருக்கு இல்லையா? இதெல்லாத்தையும் போய் அவங்க வேவு பார்த்துட்டாங்க. மக்கள் எப்பேற்பட்டவங்க இல்லையா? எவ்வளவு பேர் பலசாலிகள், எவ்வளவு பேர் பலம் இல்லாதவர்கள், இதெல்லாம் போயிட்டு பார்க்குறது, வேவு பார்க்குறது. இன்னைக்கு புதிய ஆண்டு அப்படிதான் ஆயிடுச்சு, வேவு பார்க்கறது ஆயிடுச்சு. 2025 வேவு பார்த்தாங்க இல்லையா? ஒவ்வொருத்தர் வேவு பார்த்து ஒவ்வொருத்தர் சொல்றது இல்லைங்களா? பல நூற்றுக்கணக்கில், உலகம் முழுச பார்த்தா பல ஆயிரக்கணக்கில் வேவு பார்த்து சொல்றது. அப்போ புதிய ஏற்பாட்டை வேவு பார்க்கிறது, அதற்கு சில ஜோசியக்காரர்களை வைத்துக் கொள்வது. அந்த ஜோசியக்காரர் சொல்றத ஜோசியக்காரர் தீர்க்கதரிசி அப்படின்னும், இறைவாக்கினர் அப்படின்னு இவங்களை போயிட்டு இவங்க தான் மையப்படுத்துறாங்க. அப்ப அவங்க சொல்றதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அது பெரிய கேள்விக்குறி
எதை சொல்லுது நடந்திருக்கு, நடக்கலன்னு சொல்லல. அப்போ 2026ஆம் ஆண்டை உளவு பார்க்காதீங்க, வேவு பார்க்காதீங்க. அது எப்பேற்பட்டது, எப்படி இருக்கும், அதை பத்தி ஏன் கவலைப்படணும்? இல்லையா? நாட்களை பத்தி கவலைப்பட வேண்டியது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லையா? அப்ப இங்க வேவு பார்க்கிறாங்க. வேவு பார்க்க துணிச்சல் உள்ளதவன் அனுப்புகிறார்கள். அப்ப வேவு பார்க்கிறாங்க. இன்னைக்கு துணிந்து பொய் சொல்றாங்க வேவுக்காரர்கள் இல்ல. அல்லது இப்ப பேரை கூட அவங்க மாத்திக்கிட்டாங்க இல்லையா? இப்ப தீர்க்கதரிசின்னு சொல்றது இல்ல. வேற என்னமோ ஒரு 10 பயன்படும் ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருந்தா நீங்க போடுங்க இல்லையா? அவங்க போய் வேவு பார்க்குறாங்க இல்லைங்களா? எப்பேற்பட்டது இல்லையா? இந்த நாட்டுக்கு உள்ள போறோமே, 2026க்குள்ள நுழைய போறோமே, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு வேவு பார்க்குற மாதிரி இவங்க அந்த நாட்டுக்கு போய் வேவு பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அங்க என்ன நடக்குது அப்படின்னு இருக்கும். அதுல பாலும் தேனும் வழிந்தோடுகிறது அப்படின்னா, அங்க உண்மையில பாலும் தேனும் வழிந்தோடவே இல்லையே. அப்ப பைபிள் பொய் சொல்லுதா? இன்னும் நெறைய இருக்கு. அது பாலும் தேனும் ஓடுறான்னா, அப்ப சொன்னவங்க பொய் சொல்றாங்களா? இஸ்ரேல் தேசத்த எல்லாரும் என்ன பண்ணாது, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக கடவுள் அவர் கொடுத்தாருன்னு சொல்றேன். பாலும் தேனும் ஓடவே இல்லையாங்க? எங்க ஓடுது? அதுக்கு வேற ஒரு இது இருக்கு, வேற கோணத்துல. அப்ப இது என்ன சொல்லுதுனாக்கா, இது இது ஒரு 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 கவிதை நடையில சொல்லப்படும். பழைய ஏற்பாடு நெறைய கவிதை நடையில சொல்லப்படும். கவிதை நடையில நெறைய என்ன இருக்கும்? நெறைய என்ன பண்ணா, இட்டுக்கட்டி பேசியிருக்கோம். மீன் விழியாள் அப்படி இருக்கும் பெண்கள பார்த்தா. மீன் விழி எப்படி இருக்கும்? வட்டமா இருக்கும். இது வேற மாதிரி இருக்கே. மீனுக்கு இமை இருக்காது இல்லையா? மயில் மயில் போன்ற கழுத்தை உடையவள் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? இதுதான். அப்போ இல்லாதத, அது ஒரு சிறப்பானத, அது சிறப்பற்றவர்களுக்கு பொருத்தி சொல்றது. புரியுதுங்களா? இல்லாததை இருப்பது போல், இருக்கின்றவளை இல்லாதவைகளுக்கு பொருத்தி சொல்வது. சரிங்களா? அப்ப இதெல்லாம் பைபிள்ல பழைய ஏற்பாடு இந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம். அதான் புதிய ஏற்பாட்டில இருந்து நான் பழைய ஏற்பாடு போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் இதுதான். அப்ப இங்க நம்ம பார்க்கும்பொழுது அங்க கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சுனாக்கா, முதல்ல போறாங்க, போயிட்டு நிறைய பிரச்சனை அவங்க ஏற்படுது. பிறகு அடுத்த அதிகாரம் 40ஆம் வசனத்துல வேறொரு பிரச்சனை ஏற்படுது. என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படி சொல்லி பார்த்தாக்கா, இல்லையா? அவங்க இந்த பகுதியில கானான் தேசத்துக்கு, கானான் நாட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. உள்ள போகணும். போகும்போது 12 பேர் அனுப்புறாங்க. 12 பேர் எப்பேற்பட்டவன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப அவங்க வேவு பார்க்க போறாங்க. அப்ப வேவு பார்க்கறது நல்லதா, கெட்டதா அந்த இடத்துக்கு நான் வரல. ஏன்னா அது ஒரு பெரிய பகுதி. அத எடுக்க முடியாது. எதுக்கு வேவு பார்க்கணும், எதுக்கு வேவு பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு டீட்டெயிலா போணும். ஆனா சிம்பிளா எதுக்கு வேவு பார்க்கணும்னு நம்ம பார்க்க போறோம் இல்லையா? அப்போ அவர் வேவு பார்ப்பதன் நோக்கம் என்ன? 2026ஐ நாம் வேவு பார்க்கணும். ஒரு ஊழியக்காரரை வச்சு, இல்ல ஒரு ஊழியக்காரரை வச்சு, அல்ல இறை பணியாளரை வச்சு, இறை பணியாளினியை வச்சு நம்ம வேவு பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன வேவு பார்த்தார்? ஆவியானவர் பேசினாருன்னு சொல்லுவாங்க. பைபிள்ல வசனத்தை பேசின்னு சொல்லுவாங்க. இப்படி அவர் எதை அவர் கண்டார்? கண்டதை கொண்டு என்ன சொல்லுகிறார்? அப்படிங்கிறது தான் இல்லையா? அப்போ இங்கே உலகம் சார்ந்த ஒன்று வேறு பார்க்கிறது. நம்முடைய வாழ்க்கை அது வேவு பார்க்கிறதாவே மாறி போச்சு. நம்ம வேலையே அப்படிதான். மாமியார மருமகள் வேவு, மருமகளை மாமியார் வேவு பார்க்கிறது, கொழுந்தியார், சம்மந்தி, இவங்க எல்லாமே. அப்ப மனிதர்களுடைய எண்ணமே என்னன்னா அப்படிதான் இருக்கு. மனிதனுடைய சிந்தை அப்படிதான் இருக்கு. ஏன்னா இவங்க யாரு, எப்பேற்பட்டவங்க, நமக்கு சாதகமா இருப்பாங்களா, பாதகமா இருப்பாங்களா, இல்ல நம்ம 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 அடிமட்டத்துக்கு கொண்டு போய் போட்டு விட்டுருவாங்களா? இது 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 ஏன் வேவு பார்ப்பதன் நோக்கம் என்ன? சைக்காலஜி உளவியல் படினா ஒரு பய உணர்ச்சி. பயப்படுறவங்க தான் வேவு பார்ப்பாங்க. 2026 குறித்த உனக்கு ஒரு பயம் இருந்ததுன்னா, நீ 2026 குறித்து வேவுக்காரர்கிட்ட போய் வேவு பார்க்க, வேவு கேட்பீர்கள். பயப்படுறவங்க தான் அடுத்த வருஷத்தை குறித்து பார்ப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் துன்பம் இருக்கு, துயரம் இருக்கு, அப்படி இருந்தே தான் இருக்கு. மாறியா போச்சு? மாறிட்டு போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்லன்னு சொல்ல முடியுமா? இல்ல அதுக்கு முந்தின வருஷம் சரின்னு சொல்ல முடியுமா? ஒண்ணுமே இல்லை. கொரோனா வந்தோடனே எல்லாமே படுத்து போச்சு. ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. நீ நாசமா போயிட்டோமா? இல்ல இல்ல.
அப்ப யார் வேவு பார்ப்பார்கள்? பயப்படுகிறவர்கள். கடவுள் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கவில்லை. பவுல் ரொம்ப அழகா எழுதுறார். பயமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ளது. அப்ப எந்த பயம்னா, அன்பு செய்வதில் ஒரு பயம். நான் அன்பு செய்யணும், செய்யாம விட்டுறக்கூடாதுன்ற பயம். புரியுதுங்களா? காணிக்க நாடு போட்டுடணுன்ற ஒரு பயம் இருக்கணும். அது எதனால? அன்பின் அடிப்படையில வரும். அப்போ உன்னை நேசிப்பது நான் நேசிக்காம போயிடுவேனோன்ற பயத்துல நாம் நேசிப்பது, அந்த பயத்தை பேசுது. அப்போ அன்புதான் மயம். பயபக்தியில் அன்பின் விளைவால் ஏற்படுகின்ற பக்தி தான் சிறந்தது. பயத்தின் விளைவால் பக்தின்றது அது வேலைக்காகாத ஒண்ணு. பிற இனத்துல அப்படிதான் இருக்கு. நம்முடைய கடவுள் கத்தி கப்படம்லாம் வச்சுன்னு இல்லை, 4 கை இல்லையா, 3 தலை 10 தலை அப்படிலாம் கிடையாது. அன்பே உருவானவர். அவரை குறித்து அவர்கிட்ட நம்ம ஏன் பயப்படணும்? நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம ஏன் அவருக்கு பயப்படணும்? அன்பின் கடவுள் அவர். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை அல்லது அருளும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் இல்லையா, அவருடைய அன்பு அப்படிதான் நம்ம ஆசீர்வாதங்க. அப்ப அன்புள்ள கடவுளுக்கு நாம் அன்பு காட்டணும். அன்பு காட்டாம போயிடுவேணும்ன்ற பயம் இருக்கணும். அப்ப அன்பு காட்டுறது, இதை புரிஞ்சுக்கணும். நீங்க பைபிள்ல எங்கெல்லாம் பயபக்தி கடவுளை குறித்த பயம் அப்படின்னு வருதோ, அந்த பயம்ன்ற இடத்துல நீங்க அன்புன்ற வார்த்தையை போட்டு பாருங்க, நல்லா இருக்கும். 90% கரெக்டா இருக்கும். ஒரு 10-12% தான் இல்ல, அது வேற மாதிரி இருக்கும். அப்போ கடவுளுக்கு ஏற்றது என்ன? பயம் கலந்த அன்பு இல்லை, அன்பு கலந்த பயம் கலந்த பக்தி இல்லை, அன்பு கலந்த பக்தி இல்லைங்களா? அதை பாருங்க. அப்போ நம்ம மைண்ட் எப்பவுமே இதுதான் பண்ணுது, ஸ்பை பண்றதே நமக்கு வேலையா போயிடுச்சு இல்லையா, ஸ்பையிங் மைண்ட் இல்லையா. அப்போ கடவுள் சொன்னார், நான் வந்துட்டு விலகுவதில்லை கை. யாருக்கு சொன்னாரு? ஒரு 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 தனிப்பட்ட நபருக்கு சொல்றாருங்க, யோசுவாவுக்கு சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு? நான் எப்படி உன் தலைவரோடு கூட அதே மாதிரி கூட, ஆனா உன் தலைவன் எப்படி வலது பக்கம் இடது பக்கம் சாய் என் கூடவே இருந்தார். அப்படி சாய்ந்தாலும் என்ன பண்றாரு? ஓடி வந்து என் பாதத்துல விழுந்துடுறாரு, நெடுஞ்சாங்கடையா விழுந்துடுறாரு. நீ அப்படி பாவம்னு தெரிஞ்சா உடனே மோசே வந்து கடவுள் பாதத்துல வந்து விழுந்துடுறாரு. அப்ப இன்னைக்கு அதுக்கு என்ன இதுனா, தூய ஆவியார் அப்படிதான் இருக்காரு நமக்கு. அவர் துக்கப்படுறாருன்னா உடனே தூய அவர் பக்கம் ஓடி போய் விழுந்துடணும், அவரை சந்தோஷப்படுத்தணும். அப்போ நீ அப்படி மாறி மாறி இருக்காத, மாறி இருந்தாலும் என்கிட்ட வந்துடு. புதிய ஏற்பாட்டில் நம்ம கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பெரிய கிஃப்ட் என்னன்னா தூய ஆவியார் தான். அப்ப வேவு பார்க்கறது இல்லை. இயேசு அதான் சொல்றாரு, உலகத்தின் முடிவு வரை உன் கூட இருப்ப. இதோட உலகத்துல பைபிள்ல இதுக்கு இணையான வாக்குதத்தம் இல்லையா, வாக்குறுதி எதுவுமே கிடையாது. அவரே நம்ம கூட இருக்கா, வேற எதுவும் நமக்கு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அதுதான் இதுக்கு இறையில சொல்லுவாங்க, இது கிரீட வாக்குதத்தம். கிரீடம் எல்லாத்துக்கும் மேல இருக்கும், டாப்ல இருக்கும், டாப் மோஸ்ட். மற்ற எல்லா வாக்குதத்தும் இது கீழே தான், இதுக்கு கீழே தான் எல்லாமே. அப்ப இயேசு சொல்லிட்டார், உலகத்தை முடிவரை கூட இருப்பேன் அப்படின்றார். சாவர வரைக்கும் நீ சாவரைக்கும் கூட இருப்பேன்றார். அப்ப இங்க என்ன வேவு பார்க்க போறாங்க. அப்ப யாருக்கு பயம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா, மோசேக்கு பயம் வந்துடுச்சு. அந்த பகுதியை வாச நிறைய பிரச்சனை இருக்கு அதுல. அது 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 கடவுள் அனுப்புனாரா மோசே அனுப்புனாரா? கடவுள் அனுப்புனா ஏன் அனுப்பணும்? வேவு பார்க்கறது ஏன்? கடவுள் தெரியாதா என்ன ஏதுன்னுட்டு? ஆனா பழைய ஏற்பாடு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதான் பழைய ஏற்பாடு போய் மாட்டிக்க கூடாது. அதுல பழைய ஏற்பாடு பகுதியை ரொம்ப ஜாக்கிரதையா எடுக்கணும், ரொம்ப படிக்கணும், ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப ஜெபம் பண்ணணும், ரொம்ப தியானிக்கணும். பழைய ஏற்பாட்டுல ஒரு செய்தி எடுத்தோங்க. அப்ப இதுல என்ன இருக்குதுன்னாக்கா, அதுல 12 பேர் போறாங்க. 2 பேர் நேர்மறையா உளவு பார்த்து சொல்றாங்க, 10 பேர் எதிர்மறையான உளவு சொல்றாங்க. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம்? நேர்மறையா சொன்னோம்னா புகழ்வோம், எதிர்மறையா சொன்னா இகழ்வோம். ஆனா இதனுடைய பகுதியை நல்லா தியானிச்சா 2 பேர் சொல்றதுல பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா வேவு பார்த்தது பிறகு இவங்க போனோன்னு செத்து போயிட்டாங்க, எல்லாரும் தோத்து போயிட்டு வந்துட்டாங்க. அடுத்த அதிகாரத்தை பார்த்துலாம். அடுத்த அதிகாரத்துல அவங்க அதை மீறி போறாங்க. எதை மீறி பண்ணி போறாங்க?
2 பேர் சொன்னது எல்லாரும் 10 பேர் சொன்னது தான் கீழ்ப்படிஞ்சாங்க. 2 பேர் சொன்னது கீழ்ப்படாத ஒரு பிரச்சனை வந்தது. அதனால அங்க ஒரு அழிவு ஏற்பட்டது. கடவுள் அழித்தார் ஆகிய ஒரு கேள்வி இருக்கு அங்க, இல்லைங்களா? ஸோ அதுக்குள்ளலாம் போனா பெரிய பிரச்சனைகள் வரும். அதுக்கு டைம் இருக்கும், பிரச்சனைகளும் இருக்கு. அதுக்கு நம்ம நேரம் போறாது. அதெல்லாம் பார்க்கணும். சிம்பிளா அதை பத்தி பார்க்குறோம், அவ்வளவுதான், இல்லைங்களா? அப்ப போனதுனால எல்லாரும் தோத்துட்டாங்க, இல்லைங்களா? இப்ப இதான் பிரச்சனை. வேவு பார்த்ததுனால என்ன விளைவு ஏற்பட்டது? தோல்வி ஏற்பட்டது. அப்ப கடவுள் அந்த கானான் தேசத்தை விட்ட கொடுப்பேன், கால் வைக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும்னா என்ன அர்த்தம்? எனக்கு எதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இந்த இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சுக்கு வந்துட்டு இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க? அவங்க வந்து வாடகைக்குன்னு வர்றவங்க, அப்புறம் கால் வைத்து தேசம் கர்த்தருக்கு சொந்தம் பைபிள் சொல்லுதுன்னு சொல்லி அவங்களை இது பண்ணி பிரச்சனை வந்து அதனால இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. வாடகைக்கும் கொடுக்க மாட்டேன்றாங்க, சபைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வாடகை கொடுக்க மாட்டேங்க. அப்ப வசனம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது. கால் வைக்கும் தேசம் அங்கெல்லாம் போய் உலகமெங்கு போய் நற்செய்தி அறிவித்து சீடர்கள் ஆக்கு, திருமுழுக்கு கொடு, நான் கட்டுக்குள்ள கட்டு, அவங்க போய் சொல்லட்டும். இதுதான் எல்லா பகுதியும் போயிட்டு அவர்களுடைய அந்த பிற இனத்தாருடைய நம்பிக்கையை தலைகீழா மாத்துன்றார். அவளுடைய பற்றுறுதி என்ன? அவருடைய தவறான பற்றுறுதி, அவர்களுடைய தேவ தேவிகள் இருக்கிற அந்த பற்றுறுதியை தலைகீழா, உலகத்தை தலைகீழாய் மாற்றுகிறவர்கள். இங்கிலீஷ்ல அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் நற்செய்தி அறிவிக்கிறதுனால, சீடர் ஆக்குறதுனால, திருமுழுக்கு கொடுக்கறதுனால அவர்களை சீடத்துவத்துக்கு ஆயத்தப்படுத்தி மற்ற சீட அவங்க உருவாக்குறதுக்காக ஒரு திருச்சபையின் கட்டமைப்புக்குள் வரும்பொழுது இவர்களுடைய நம்பிக்கை என்ன தலைகீழ மாறுது. மாறி என்னக்கா கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கை. இதுதான் அர்த்தம். அப்ப கானான் தேசத்துக்கு கடவுள் அனுப்பினார்னா அவளை கொலை பண்ணிட்டு அங்க இருக்கிறதுக்கு அவரோடு கூட வாழுது. அவரோடு கூட நான் யார், என்னுடைய கடவுள் யார், நான் என் கடவுள் எப்பேற்பட்ட தூயவர், எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவர், இல்லையா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நாங்கள். அவரோடு இருக்கிறதா எங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு, நீங்களும் அப்படி மாறணும்னு சொல்லி அவர்களை மாற்றுவதுதான், அதான் இறையியல், அதுதான் சரியான ஒன்று. அப்ப அவனை கொலை பண்ணி போடுறதுனாக்கா பிற இனத்தான் நான் பாதிக்க. நீங்க என்ன பார்த்து சொல்றீங்களே, எங்க எங்க தேவ தேவிகள்லாம் கையில கத்திக்கப்படாயா வச்சு நான் கொலை பண்றது தானே, உங்க கடவுள் மட்டும் நான் கொலை பண்ணலையா? இதெல்லாம் பதில் சொல்லுவீங்க நம்ம, புரியுதுங்களா? அப்போ பழைய பிரச்சனை நிறைய இருக்கு. யூத நல்லா புரிஞ்சுக்குவாங்க, நம்மளை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அப்ப இறையியல் படிக்கணும். இறையியல் தெரிஞ்சாதான் பழைய ஏற்பாடு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அப்ப இந்த எபிரேயர் பகுதி ரொம்ப சூப்பரான ஒரு பகுதி. அப்ப அங்க என்ன சொல்றார் பவுல், என்ன சொல்றார்? எனவே திரண்டு வரும் மேகம் போல இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்குதான். அங்கொன்னு இங்கொன்னு இல்லை, சூழ்ந்து இருக்கு ஒரு பகுதி. இரண்டாவது, நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த உதறி தள்ளு, நம்ம குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடு. ரொம்ப அழகா 3 பகுதியை சொல்லுது. மேகம் திரண்டு வந்தா என்ன அர்த்தம்? மழை, நல்ல மழை பெய்யுதுன்னு அர்த்தம். மழை பெய்தா என்ன அர்த்தம்? பூமி நினையுதுன்னு அர்த்தம். பூமி நினைஞ்சா என்ன அர்த்தம்? இல்லையா, பலன் கிடைக்க போகுது பூமியில, இல்லையா? நலன், மக்களுக்கும் பலன் கிடைக்கும், மிருகங்களுக்கு பலன் கிடைக்கும். யார் வழியாக? இயற்கையின் வழியாக, கடவுள் கொடுத்த இயற்கையின் ஊடாக, கடவுள் படைத்த படைப்புகள் ஊடாக, இல்லையா? மரம் செடி கொடியெல்லாம் பசுமையா இருக்கும், அது பலன் தரும், பழம் தரும், கனி தரும், இல்லையா? அதுக்குதான் மேகம். அப்ப இன்னைக்கு நம்மை சூழ்ந்து இதுதான் இருக்கு. மேகம் போல திரளான சாட்சிகள் இருக்குது. அப்ப என்ன அது சொல்லுது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்ப பழைய ஏற்பாட்டுல முதல் உடன்படிக்கிறது இறைப்பணியாளர்கள் எல்லாம் எடுத்துப்பாங்க. ஆரம்பத்துல இருந்து இறைப்பணியாளர்களாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் வாழ்வு சாமானிய வாழ்வு எல்லாம் பாடுபட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. எதற்காக? கடவுளுக்காக. நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான். அது தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை வழி நடத்துகின்ற தலைவர்கள், தலைவிகள். அப்படி வழி நடத்த எங்களுக்கு பாடுகள் உண்டு. கிருபை பழைய பாடம் ஒரு மாதிரி தேடி தேடி கண்டுபிடிக்கவே முடியாம போயிடுச்சு அந்த பாடத்தை அனுப்புறதுக்கு. இல்ல, கிருபைனா எதுக்கு கிருபை? கொடும் துன்பத்தில் இருக்கிறவங்க தான் கிருபை வேணும், மற்றவங்க கிருபையே தேவையில்லை. யாரு கிருபை தேவை?
இல்லையா? அடிபட்டு உதப்பட்டு வட இந்தியாவில் இருக்க மிஷினரிகள் தான் கிருபை நிறைய தேவை. அங்கதான் கிருபை நிறைய பெருகணும். கிருபை பெருகுனா என்னன்னா பாவம் குறையும். என்ன யாருடைய பாவம்? பிற இனத்தாருடைய பாவம். அப்ப முதல்ல எனக்கு கிருபைன்னா நான் பாவமற்றவனா தூயவனா இருப்பேன். நான் நற்செய்தி அறிவிப்பதன் ஊடாக இல்லையா நிறைய பாடுபடுவேன், ரத்தம் சிந்துவேன், செத்து போவேன், குடும்பம் அழியும், சபை அழியும், பில்டிங் அழியும். அப்ப எனக்கு என்ன, நான் பின்வாங்கி போய்விடாமல் இருக்க கடவுளுடைய கிருபை தேவை. இது ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அருளும். அப்ப யாரு கிருபை? சும்மா கிருபை கிருபை பாட்டு பாடுறது, அது வெத்து வேட்டு பாட்டு. யாரு கிருபைன்னு சொல்லணும்? எப்படி கடவுளை கிருபை நல்லா இருக்கன்றது வந்துட்டு இந்த அழலாம் அழக்கூடாது இல்லையா? நீ பாடுபட்டு இல்லையா ரத்த சித்திரல, அதுக்குதான் கிருபை தேவை. நான் பண்ணிட்டு இருக்கிறதோ இந்த இந்த எங்களுடைய இறை பணியில ஒரு பணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கள் உடலை விற்று பிழைக்கின்ற அந்த பிள்ளைகள். அப்பா தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த பிள்ளைகள் இல்லையா? 60 வயசுல இருக்கவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. 12, 13 வயசு பிள்ளைகளும் அப்பான்னு கூப்பிடுறது. ஒண்ணு எனக்கு வயசு, இன்னொன்று வந்து நான் அவர்களுக்காக நாங்கள் ஒரு 3 பேராக சேர்ந்து பாடுகிறது. அதுக்காக நாங்க நிறைய பாடுபடுறோம், அடி வாங்குறோம், வாங்குறோம். அரசியல்வாதிகள் மிரட்டுறாங்க இல்லையா? ரவுடிங்க வந்து மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க, பொய்யான கேஸ் போடுறாங்க. இதனால என்ன கிருபை எங்களுக்கு இருக்கு இல்லையா? நான் எங்க கிட்ட படிச்சவங்க, சண்டே ஸ்கூல்ல எதுவும் டீன்ல யூத்ல உருவானவங்க, அவங்களாம் இன்னைக்கு அட்வொகேட்டா இருக்கிறாங்க, போலீஸ்ல ஆபீசர்ஸா இருக்கிறாங்க. இவங்கள தான் இதான் கிருபை. பாடுபடுற இடத்துல கிருபை பெருகுதுல இதுதான். என்ன கிருபை? நான் இன்னும் தைரியமா செய்வேன். இன்னும் கிருபை என்ன? அந்த பெண்கள் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு போகாம அவங்களுக்கான நலத்திட்டங்களை செய்து அவங்களும் கூப்பிட்டு வர, அவங்கள மட்டும். இதுதான் கிருபை. இந்த 1ஆம் தேதி கிருபையுள்ள ஆண்டுலாம் சொல்லாதீங்க. யார் சொல்லணும்? நீ பாடுபட்டீங்கன்னா அடுத்த வேலை சோத்துக்கு லாட்டரி அடிச்சா சொல்லணும், நான் உண்மையா கடவுளுக்காக ஊழியம் பண்றேன், கடவுளுடைய கிருபை என்னை தாங்குதுன்னு அவங்க தான் கிருபை பத்தி பேசணும். எந்த பாடம் இல்லாதவங்க வந்து கிருபைன்னு சொல்லி பேசவே கூடாது. அது தப்பான ஒரு வார்த்தை, தப்பான ஒரு 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 வியாக்கியானம் இல்லைங்களா? அப்ப இங்க இதுதான். அப்போ பவுலடிகளார் என்ன சொல்றார்? பவுலடிகளார் இது யார் எழுதினா தெரியல நமக்கு. எபிரேயருக்கு எழுதின கடிதத்தை யார் எழுதினா பேர் இருக்காது. இதை எழுதி ஆக்கியோடு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேகம் போன்ற பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல இல்லையா இயேசு கிறிஸ்துவில் ஆரம்பித்து இரத்த சாட்சிகள், இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும், இயேசுவின் உயிர்த்தெழுதல் இன்று வரைக்கும் இப்படி இருக்கிறாங்களா, இவங்க தான் நமக்கு மேகம் போன்ற சாட்சிகள். அப்ப இதைதான் தேடணும். புதிய வருஷத்துல வேற எதுவும் தேடக்கூடாது. இந்த சாட்சிகள் எப்படிதான் வாழ்ந்தால் இல்லையா? ஜீகன் பால்க் எப்படி வாழ்ந்தார் இல்லையா? வில்லியம் கேரி எப்படி வாழ்ந்தார்? சாது சுந்தர் சிங் எப்படி வாழ்ந்தார்? நான் எப்படி வாழ்றேன்? இல்லை, இதை தான் தேட வேண்டும். அப்போ அப்படி இருக்கணும்னாக்கா அந்த கிருபை பெண் நம்மை சுத்தி இருக்கிற பாவங்கள், அந்த முள்ளு அதெல்லாம் தூக்கி போடணும். முள்ளு குத்தினே தான் இருக்கும். நிறைய நேரத்தில் முள்ளு குத்துறது நமக்கு தெரியும், நிறைய மரத்து போய் குத்துறது தெரியவே தெரியும். ஆனா அது என்ன, பாய்சன் ஆகிடும் இல்லையா? அப்போ அதெல்லாம் என்னன்னா இதை தான் தேடணும். இப்போ புரியுதுங்களா? எதை தேடணும்? என்னை நானே உழவு பார்க்கணும். 2026 உழவு பார்க்க வேண்டாம், என்னை உழவு பார்க்கணும், நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப தேவையற்றதெல்லாம் தூக்கி போடணும். நிறைய தேவையற்றது இருக்கும். வீடு ஒயிட் வாஷ் பண்ணும் பொழுது எல்லாத்தையும் எடுத்து வெளில திருப்பி வெளில எடுத்து வைக்கும் போது தெரியுது, ஓஹோ இதெல்லாம் தேவையாட்டு. தேவையில்லாதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். பிசாசு அப்படிதான், தேவையே இருக்காது, அதெல்லாம் உள்ள சேர்த்து 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 வச்சுக்க சொல்லும். அதான் சொல்றாரு, நிறைய பாவங்கள் உங்கள்கிட்ட சூழ்ந்து, அதான் தூக்கி போடு. உன்னை எது சூழ்ந்திருக்கணும்? திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கணும், உன் பாவம் உன்னை சூழ்ந்திருக்க கூடாது. அப்பெல்லாம் தூக்கி வெளில போடுங்க. தேவையற்றவைகள்லாம் நமக்கு தெரியும். 2ஆம் வசனம், நம்பிக்கையை துவங்கி வழி நடத்துவோர் அது நிறைவேற்ற செய்த இயேசுவின் மேல் கண்கள் எங்க இருக்கணும்? 2026 என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் ஊழியம் எப்படி இருக்குமோ இல்லைங்களா, என் சபை எப்படி இருக்குமோ, என் குடும்பம் எப்படி இருக்குமோ, கல்யாணம் ஆகாது சொல்லிட்டு என் பொண்ணு கல்யாணம் நடக்குமோ, குழந்தை பிறக்கா, இதெல்லாம் கிடையாது. இயேசுவின் மேலதான் கண்கள். கோல் இயேசுவின் மேல் தான். 2026 இயேசுவின் மேல் மட்டும்தான் கண்கள் இருக்கிற தவிர அதை தான்
மற்றது ஆராய்ந்து பார்க்கல. மற்றது மேல நீ கண் வைக்க கூடாது. மற்றது மேல நம்ம என்ன பண்ண வேவு பார்க்கணும். இயேசு மேல வேவு பார்க்கணும். இயேசுவின் வார்த்தைகளை வேவு பார்க்கணும் இல்லையா? அப்ப இங்க சொல்றது இயேசு கண்களை பதியவை, அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொறுத்து. என்ன மகிழ்ச்சி? நான் இந்த உலகத்தை எதுக்காக வந்தேன்னா செய்து முடிப்பேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு நீங்க உலகத்துல மீட்கப்பட்ட நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மகிழ்ச்சி இருக்குதா? கோல் அச்சீவ் பண்ணிட்டு இருக்குதா? அதனாலதான் பண்றாரு, அது இழிவானது. பாவம் என்பது இயேசுக்கு இழிவு. ஆனா பாவத்தை சுமந்தார், பாவம் ஆகல அவர். இயேசு பாவியெல்லாம் ஆகல. நிறைய பேர் தப்பு தப்பா சொல்றாங்க, நம்ம பாவத்தை சுமந்தால இயேசு பாவியால. பாவியால அவர் பாவமானார். மூட்டைய சுமந்தார். மூட்டை மூட்டை சுமக்கிறவனா மாறினார் அவர், அவ்வளவுதான். இயேசுன பாவியாக அந்த மூட்டை சுமக்கிறதே அவருக்கு இகழ்ச்சி. இருந்தாலும் என்ன, எனக்கு ஒரு புகழ்ச்சி வேணும், மகிழ்ச்சியான புகழ்ச்சி வேணும், சிலுவை ஏற்றுக்கொண்டார். அந்த இகழ்ச்சியான சிலுவை ஏற்றுக்கொண்டார். விளைவு என்ன நடந்தது? இதுல விளைவும் இருக்குது இல்லையா? கடவுளுடைய அரியணையில வலது பக்கம். வலது பக்கம்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் அசிங்கம், ரைட் ஹேண்டு சுத்தம், லெஃப்ட் டவுனு, இது ஆற்றல், அப்படிலாம் கிடையாது. வலது பக்கம் யூத முறைப்படி பார்த்தா ஆற்றல், அதற்கு அதிகாரம் அர்த்தம். அதிகாரம், ஆட்சி, ஆட்சி உரிமை, அதிகாரம். இந்த அதிகாரத்தை அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. அதிகாரம் செலுத்துவது, அதுக்கு தான் வலது பக்கம். அப்படி அவரை அதை ஏற்றுக்கொண்டதுனால என்ன நடக்குது? பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பை மன உறுதியோ தாங்கிக் கொண்டார். பரிசேய சதுசேய வேத பாரகர் சனங்களின் சங்கத்தார் இவர்களால் ஏற்பட்ட இல்லையா எதிர்ப்புகள், அதெல்லாம் நீ யோசிப்பார் இல்லையா? ஏசுப்பா சொல்லிட்டாங்க, நீதான்டா வேசிமான, நாங்களே அடான்ட்டாங்க அப்படின்னு இல்ல சொன்னாங்களா இல்லையா? இல்லையா? இன்னும் நிறைய சொன்னாங்க. பேச்சுல சும்மா சிலத்தான் இருக்குது, நிறைய. அப்ப இங்க என்ன பார்க்கணும்? இதான் முக்கியம். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமானது இதான். இயேசுனுடைய குறிக்கோள்னு ஒண்ணு இருந்தது. இந்த 1-2 வருஷத்துல அது செயல்பாடு, செயல்பட்ட ஆக்டிவிட்டி, ஆக்ஷன், ஆக்ஷன் ஓரியன்டட் இல்லையா? கிரியை இருந்தது. குறிக்கோள் இருந்தது, கிரியை இருந்தது. கிரியை செய்து முடிப்பென்ற உறுதி இருந்தது. உறுதியோடு செய்த விளைவு, என்ன விளைவு ஏற்பட்டது இல்லையா? அப்பா பக்கத்துல வலது பாசத்துல உட்கார்றார். இன்றைக்கு நம்ம யோசிக்கணும், இந்த 26ல குறிக்கோள் என்ன? யார் எனது குறிக்கோள் இல்லையா? என்ன செயல்பாடு எப்படி இருக்க போகுது? அந்த செயல்பாடுல உறுதியோடு எவ்வளவு நாள் இருக்க போறேன்? அதனால விளைவு என்ன? விளைவு ஏற்பட போகுது. அப்ப 2026ல என்னுடைய குறிக்கோள் இயேசுவை மையப்படுத்துதா? என் செயல்பாடு இயேசுவை மையப்படுத்துதா? என்னுடைய உறுதி இயேசுவை மையப்படுதா? அதில் ஏற்படும் விளைவு இயேசுவை மையப்படுத்தி ஏற்படுத்த போகிறதா? அல்லது என் குறிக்கோள் எப்பவும் போல பிசாசுக்கு உரியதா இருக்க போதா? பிசாசுக்காக செயல்பட போறேனா? பிசாசுக்கு செயல்படுற உறுதியா இருக்க போறேனா? அதுல ஏற்படுற விளைவு என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இது ரொம்ப மையம் இந்த பகுதி இல்லையா? அப்ப அதைதான் நாம் பார்க்கணும். 2026ல நம்மை நாமே வேவு பார்க்கணும். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, என்னை நானே வேவு பார்க்கணும். என்னை நான் நிதானித்து பார்க்கணும்னா நான் வேவு பண்ண எப்பேற்பட்டவன், ரட்சிக்கப்படும் பொழுது எப்படி இருந்தேன், எப்படி இருக்கிறேன், வேவு பார்க்கணும் இல்லையா? அப்ப விளைவு என்ன? விளைவு தண்டனை தீர்ப்பா இல்லை இயேசுவோடு இருக்கின்ற தீர்ப்பா? எந்த தீர்ப்பு? அப்ப 2026ல நாம இயேசுவின் மீது கண்களை வைக்க கடவுள் அழைக்கிறார். அடுத்தது 4ல இருந்து பார்க்கும் பொழுது தொடர்ந்து இது போல பாவத்துக்கு எதிரான போராட்டம். நம்மளும் ரத்தம் சிந்துற அளவுக்கு இல்லை இல்லைங்களா? எனக்கு காது, இந்த காது, இடது காது கேட்காது இல்லையா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீன் இது ஒன்று நடத்திட்டு எங்கன்னா ஆர்எஸ்எஸ்காரங்க இருக்கிற அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த பக்கத்துல, அந்த இடத்து பேர் ஞாபகம் வரல, பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் அடுத்த ஸ்டேஷன் வரும், வெங்கநல்லூர்ல. அப்போ ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் சரியான உயரம் பலான்னு ஒரு ஆளவிட்ட இங்க என்னடா ஏசு அது எங்க இந்து பசங்கிட்ட சொல்றேன், அடிச்ச அறையில
காது ரத்தம் வந்து காது போயிடுச்சு, டமரம் ஆயிடுச்சு. காதுல அந்த இதெல்லாம் உடைஞ்சிருச்சு. காது கேட்கல. என்ன விளைவு அதனால? நான் அவரை நேசிச்சேன், அவர் மேல அன்பு காட்டினேன். அவர்கிட்ட சொல்ல இப்படி புடிச்சிக்கிட்டே ரத்தம் சொல்லுது. ஏன் நான் உங்க மேல அன்பா உங்களை நேசிக்கிறேன், உங்களை மேல கோபம் இல்லை எனக்கு, இல்லையா? உங்க மேல நான் அன்பு வச்சிருக்கேன் ஐயா, நான் நேசிக்கிறேன் ஐயா அப்படின்னு. அவர் விளவெடுத்து போயிட்டார். இன்னைக்கு அவர் வட இந்தியாவில் ஒரு பாஸ்டர். கிட்டத்தட்ட ஒரு 9 திருச்சபைகளை வட இந்தியாவில் வைத்து கொடுத்தார். விளைவு என்ன விளைவு? இதுதான், ரத்தம் சிந்துற அளவுக்கு. உங்க முகத்துல ஒருத்த காரி துப்பிடாலுமே அது ரத்தம் சிந்துதல் தான். ஒரு அரை அரைஞ்சாலுமே ரத்தம் சிந்த, கெட்ட வார்த்தை திட்டுறது ரத்தம். அந்த அளவுக்கு நாம் பண்ணிருக்கோமா, பாடுபட்டிருக்கோமா? இதுதான் சொல்றாரு இவர். ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கல அப்படின்ட்டு. இன்னும் அடி. அதான் எதிர்த்து நிறுத்தன்னா அடி. நெகட்டிவ் இல்லை இந்த வார்த்தை, பாசிட்டிவ். என்ன அடிச்சாலும் சரி, நான் நிக்கிறேன், அடி அப்படிங்கிறது. அப்ப தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எவ்வளவு செய்யறாரு. அப்ப இயேசு என் வாழ்க்கையில, கடவுள் நம் வாழ்க்கையில பல வேளைகள் நம்ம கைவிட்டுட்டாரோ? கைவிடுறதெல்லாம் கிடையாது. அதான் சொல்றது. இந்த பகுதி தொடர்ந்து வாசிக்கிறக்க. அப்ப நம்முடைய தந்தை, பரம தந்தை, விண்ணக தந்தை, இல்லையா? நம்ம அப்பாவை விட அதிகமா நம்ம அன்பு வைத்திருக்கிறார். நம்முடைய நலனுக்காக தான் அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி படிச்சா இருக்கு. அப்போ என்ன சொல்றாரு? நாம் பயிற்சி பெறணுமா? இந்த பாடுகளுக்குள்ள பயிற்சி பெறணும். என்னை நான் நிதானிக்கிறத பயிற்சி பெறணும். அப்படி இருந்தா கடவுள் எதற்காக நம்மை வந்துட்டு, இல்லையா, தியாகங்களுக்கு ஊடாக நடத்துறார். ஏன் ஆசீர்வாதத்துக்குள்ளா நடத்துற? ஆசீர்வாதத்துக்குள்ளா நடத்துறதுன்னா பிசாசு எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருவார், இல்லையா? ஒருத்தர் பேசிட்டு இருவாரு பொழுது பக்கத்துல ஒருத்தர் இருந்தார், ட்ரெயின்ல வந்துட்டு இருந்து, இல்லையா? அவர் சொல்லாரு, அவருடைய அவருடைய கார் எதுவும் ஆயிடுச்சு, அதனால அடுத்த இதுக்கு வந்து உடனே பண்ணும் அவரு இடத்துக்காக வேண்டி ட்ரெயின்ல வரார். நேற்று நாங்க இந்த இந்த இது முடிச்சுட்டு வரும்பொழுது, என்னது, இந்த மரக்கோணத்துல இருக்கிற ஜிப்சி பிள்ளைகள், ஜிப்சி மக்கள், அங்க ஒரு திருச்சபை ஆரம்பிக்க இருக்கிறோம் அவர்களுக்கு என்று. அங்க வந்தவர் சொன்னார், இவ்வளவு இவ்வளவு வேலை செய்றீங்களா? ஏன்னா பக்கத்துல வந்து ஒரு பாஸ்டர் பேசிட்டு வரேன். அவர் சொல்ல, நான் உங்க உதவி செய்யறேன் அப்படின்ட்டு போன் நம்பர் கொடுத்தார். போன் பண்ண அவர் சொல்ல, அவருடைய குடையின் கீழ் நாங்க வேலை செய்யணும். அப்படின்னா என்ன? அவர் போட்டோ எடுத்து போட்டுக்குவார். நான் சர்ச்சு கட்டி கொடுக்குறாங்க, இல்லையா, இதுவா நான் கொடுக்குறேன், இல்ல என்ன வேணாலும் கொடுக்குறேன், இந்த பெண்களுக்கு இதுவா எவ்வளவு வேணா, ஆனா எங்களுடைய நாங்கள் சோஷியல் சர்வீஸ் அது கீழே வச்சுக்கிடுங்க, நாங்க போட்டோ எல்லாம் எடுப்போம். நான் அந்த போட்டோ எடுக்கிறது இதெல்லாம் கிடையாது. இதான் பிசாசு, புரியுதுங்களா? பிசாசு கையில பணம் நிறைய இருக்கு, கொட்டுறதுக்கு ரெடியா இருக்கு. நம்ம வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கைய இப்படி வச்சுக்கணும். இப்படி கூட வைக்க கூடாது, எனக்கு வேணான்னு. இப்படி வைக்கவும் கூடாது, இப்படி வைக்க கூடாது, கையை தூக்கிடணும், இல்லையா? அதுதான் சொல்ற, நம்மை உறுதிப்படுத்துறார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். நாங்க தளர்வதா இருக்கிறோம், ஆனா கடவுள் என்னை திடப்படுத்துறார். எப்படியாவது யாராவது உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், சிறிய உதவியோ பெரிய உதவியோ. இல்ல, தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். எவ்வளவு நாள் தான் நாங்க முழங்கால் இருக்கிறது? அந்த பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவு நாள் தான் அந்த பால்பிராஸ் ஐயாவே அப்பா தான் கொடுக்கும். அப்பா, நான் எவ்வளவு நாள் தான்ப்பா முழங்கால் நிற்கிறது? எங்களை வந்து பழைய ஆளுங்க வந்து எங்க நெருக்கிறாங்க, நிறைய கடன் பண்ணி திரும்ப தொழிலுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. இவங்களுக்காக வழக்காட யார் உண்டு? இவருக்காக கண்ணீர், ஒரு துளி கண்ணீர் சென்று யார் உண்டு? 26 இதெல்லாம் யோசிக்கணும். இப்பேற்பட்டவங்க நிறைய இருக்கிறாங்க. 26 இதெல்லாம் யோசிக்கணும். ஊனமாய் போன கால் பிசகாமல் குணம் உண்டாகும். எழுந்து தைரியமா கவலைப்படாது. ஏசுதான் சொல்றாரு, இனி பாவம் செய்யாதன என்ன அர்த்தம்? இனி பழைய தொழில் போவாதன்றது மையம் இல்லை. உனக்கு பசியோ பட்னியோ கவலைப்படாத. பசி எடுத்து செத்தாலும் பரவாயில்ல, அந்த பையன் செய்யாத. அடுத்து என்ன சொல்றாரு? ஒரு ஒரு உற்சாகப்படுத்துது. ஏன் உனக்கு பசின்னு இருந்தாக்கா நீ உனக்கு உன்னை போஷிக்கிறதுக்கு ஆட்கள் உண்டு. அப்ப இந்த அம்மாலாம் இயேசு சீஷியா மாறினவங்க. 150க்கும் அதிகமான சீஷர்கள் இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் தான் சீடர்கள். இயேசு சந்தித்தவர் அத்தனை பேர் சீஷர்களாக மாறினவர்கள். இயேசுக்கு சீஷர்கள், சீஷியர்கள். இதுதான் சொல்றது. அப்ப இதை ஆராய்ந்து பார்க்கணும்.
அப்ப தொடர்ந்து என்ன சொல்றது? அனைவருடனும் நீங்கள் எப்படி இருக்கணும்? தூய்மை நாடுகள். 2026 அதுதான் நமக்கு வேணும். தூய்மை இல்லாம கடவுள் யாரும் நெருங்கவே முடியாது. கடவுளின் அருளை, கிருபை இழந்து விடாமல் இருக்க பாருங்கள். கடவுளுடைய கிருபை இழந்தவங்க தான் கிருபை கிருபை கிருபைன்னுட்டு இருப்பாங்க இல்லையா? எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தூக்கி போடுங்க, தேவையில்லாத தூக்கி போடுங்க. அப்ப இயேசு என்கின்ற அரசரை, இயேசு என்ற அரசை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதனால கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. பிசாசின் அரசு எனக்கு வேணாம், இயேசுவின் அரசு தான் வேணும். நன்றி உணர்வு இருக்கணும். ஆண்டவரே என்னை மீட்டீரே, இறை பற்று இருக்கணும். இங்க அச்சம்ன்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? எங்களை போல இறையலாலும் இந்த அச்சம், இந்த பயம்ன்ற வார்த்தையை வந்துட்டு எடுத்துரும். அன்பு, இறைப்பற்றோடும் இறை அன்போடும் கூட கடவுளுக்கு உகந்தவன், அவருக்கு வழிபாடு, அவருக்கு ஆராதனை. கடவுளுக்கு எது பிடித்த ஆராதனையோ, ஆவியோடு, உண்மையோடு, கருத்தோடு, நல்லொழுங்கோடு. அடுத்தது ஆவியோடு, உண்மையோடு, கருத்தோடு, நல்லொழுங்கோடு. அடுத்தது அடுத்த 2 பக்தி விருத்தி அடைய, கடவுளுடைய நாம மையப்படுது. 7 இருக்கணும் நம்ம வழிபாடுல, ஆராதனையில. அது பாடல் ஆராதனையா இருந்தாலும் சரி, ஜெப ஆராதனை சரி, பைபிள் வாசிக்கிற ஆராதனையா, சாட்சி ஆராதனையா, செய்தி ஆராதனையா, காணிக்க ஆராதனையோ, எல்லா ஆராதனையும் இது இருக்கணும். இதுதான் பவுல் சொல்றார் இந்த கடிதம் சொல்ற. அப்ப இன்னைக்கு வேவு பார்க்கும் நேரம் இல்லைங்களா? முடித்து விடுறேன் கொஞ்ச நேரத்துல. இன்னும் ஒரு பகுதி இருக்கு, புதிய ஏற்பாட்டுல இன்னொரு பகுதி இருக்கு இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு வேவு பார்க்கறதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, இதா இருக்கு. நரி ஒண்ணு, என் கதை வந்து, நான் என் பேரை கதை சொல்றேன். எனக்கு கதை சொல்றது யாருன்னா, எங்களுடைய தலைவர்கள் தான், என்னை வழிக்கு உருவாக்குற தலைவர்கள். முக்கியமா பால் பிரகாஷ் ஐயாவுடைய அப்பா, அவரும் ஒரு ஆயர், சிஎஸ்ஐல. அவர் ரொம்ப பரிசுத்தவான். அவர் இன்னைக்கு இருந்தா 120 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், உயிரோடு இருந்திருந்தா. அவரும் நான் வந்துட்டு ஆயரா போகணும், நீ ஐயராகணும், பைபிள் காலேஜ் போய் படின்னு சொல்றவர்ல அவரும் ஒருத்தர். அவருடைய மகனையும் அப்படிதான் படிக்க வச்சார் அவர். அவரை நானும் சேர்ந்து தான் எனக்கு இறைப்பெண் இருக்கு. அவர் சொல்ற கதை நிறைய எட்ட இருக்கு. அவருடைய மகனும் நிறைய கதை சொல்லுவாரு. அந்த கதைகள்ல ஒரு கதை தான். ஒரு நரிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கம் ஒரு ஒரு வெண்யார்ட் இல்லையா, அதாவது திராட்சை தோட்டம் பக்கமா போகும்பொழுது, அந்த பழுத்த கொலையோட வாசனை வந்துன்னா ரொம்ப இதுவாயிடுச்சு. ஆனா உள்ள போக முடியல, சுத்தி வேலி அடைச்சிருக்கு, ஒரு சின்ன கேப் கூட இல்லை, நிறைய வேலைக்காரர்களா இருந்தாங்க. அதனால அது உள்ள போக முடியல, சுத்தி சுத்தி வருது. அப்புறம் சின்னதா ஒரு ஓட்டை ஒண்ணு இருந்தது இல்லையா அந்த வேலியில. அது உள்ள நுழைஞ்சு பார்த்து ஈஸியா போயிடுச்சு. உள்ள போயிட்டு நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிட்டுது. சாப்பிட்டுன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு இனிப்பானதை சாப்பிடலையே, நம்ம வாழ்க்கையிலேயே சாப்பிடலையே, அது கிடைச்சிருக்க. சரி நம்ம இங்கேயே டேரா அடிச்சிடலாம், இங்கேயே தினம் சாப்பிடலான்னு அது என்ன படிச்சுன்னா அங்கேயே வந்துட்டு இருந்தது இல்லையா. அந்த இடத்துலயே வந்து ஒரு ஒளிவான இடத்துல, மறைவான இடத்துல, இருட்டான இடத்துல இருந்தது. யாரை கண்டுபிடிக்க முடியாத இடத்துல அது இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னாக்கா, இந்த தோட்டத்துல இருக்க வேலைக்காக பார்த்தா, என்ன இது நிறைய கொலையெல்லாம் இப்படி வீழ்த்து கிடக்குது, நம்ம நஷ்டம் ஏற்பட்ட நம்ம எஜமான நம்ம டங்குவார அறுத்துடுவாரு, என்ன பண்றது? அவங்க இனி வந்து நம்ம நல்லா தேடணும், இன்னும் நிறைய வேலைக்காரங்களை போட்டு தேடி அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை காலி பண்ணிடணும். அவன் யாரை வந்தாலும் அவனை காலி பண்ணிடணும்ட்டு எல்லாம் பண்ணிட்டு, நாம வந்து நாளைக்கு வந்துட்டு, நாளையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆளை சேர்க்கணும், நிறைய பேரை சேர்த்து அதை ஆளை கண்டுபிடிக்கணும். அடுத்தது அதை வச்சு அதை சுத்தமாக்கி திரும்பி நல்லா வந்து அந்த பழத்தெல்லாம் கொலையெல்லாம் அறுக்கணும். அப்படின்னு உடனே இந்த நரிக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இனி நம்ம இங்க இருந்தா நம்ம கதை கந்ததான், இவ்வளவு நாள் இங்க இருந்ததே பெரியது, இங்க தப்பிச்சு ஓடிடணும். ஏன்னா எல்லாரும் கத்தி கப்படாலாம் வச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த பொந்து வழியா போனா போக முடியல, ஏன்னா அதை சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போயிடுச்சு, குண்டாயிடுச்சு, உள்ள நுழைய முடியல அதால. இப்ப இது என்ன பண்ண தெரியல, வெளியில போய் தான் ஆகணும். இப்ப இந்த பிரச்சனை வந்துருச்சு. இப்ப இந்த பிரச்சனை விடுதலை ஆகணும், என்ன பண்ணும்? அப்ப நம்ம இங்கிருந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. பிரச்சனைனா ஃபாஸ்டிங் போடுறது, இந்த நரிய போல இல்லைங்களா? இப்ப நம்ம அது வேணாம், அந்த மாதிரி தேவையற்ற ஃபாஸ்டிங்லாம் தேவையில்லை. பிரச்சனையோடு கூட தான் வாழ கடவுள் நமக்கு வழிவகுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் பிரச்சனையோடு தான் வாழணும். பிரச்சனையை சமாளிக்க முடியும் கிறிஸ்தவர்களால். பிரச்சனையே சந்திக்க முடியும், பிரச்சனையை தாங்க முடியும்.
சில வேளை பிரச்சனை வெளியில வரவும் முடியும், எப்போதும் கிடையாது. இது நல்ல இந்த 4 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என் வாழ்க்கையில கடவுள் எதை எதிர்பார்க்கிறார்? இயேசு என்ன சொல்கிறார்? தூய ஆவியார் எப்படி வழிநடத்துகிறார்? கடவுள் எதை எதிர்பார்க்கிறார்? இயேசு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? ஆவியார் நம்மை அதுக்கு ஏற்றபடி எப்படி வழிநடத்துகிறார்? அப்ப கடவுள் எதிர்பார்த்த வண்ணம் நாம் நடப்பதற்கு, இல்லையா, நமக்கு வழிகாட்டி இதுதான். இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை வைத்து நாம் முன்னேறி செல்லணும், இல்லையா? அப்போ காலங்கள் அவர் கையில இருக்கு. காலத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, இல்லையா? செயல்பாடுகள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அவர் பிளான் பண்ணாம எதுவுமே நடக்காது. நான் இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன்னா கடவுள் அனுமதிக்காம நல்ல சாப்பாடு, நல்ல உடை உடுத்துனா கடவுள் அனுமதிக்காம அது முடியாது. பசியும் பட்னியுமா இருக்கிறேன்னா அது கடவுள் அனுமதிக்காம இருக்க முடியாது. புரியுதுங்களா? நம் வாழ்க்கையில எது நடந்தாலும் கடவுள் அனுமதி இல்லாமல் நடக்கிறது இல்லை, இல்லைங்களா? அதை புரிஞ்சுக்கணும். என்னுடைய தம்பி, கடைசி தம்பி, ரயில்வேல பெரிய போஸ்ட்ல, டாப் மோஸ்ட் போஸ்ட்ல இருந்தார். அவருடைய மனைவி, அவருக்கு ஒரு மகன் 10 வருஷமா குழந்தை பிறக்காம பிறந்தார். 10 வருஷத்துக்கு ஒரு குழந்தை பிறகு ரொம்ப அழகா இருப்பான். சாம் அப்படின்னு, சாமியல். என்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எல்லாரோட எங்க வீட்டுல பெரியப்பா பெரியப்பான்ட்டு பார்த்தா எகிரி வந்துடும். நிறைய டிராப் பண்ணி அனுப்புவோம். எங்க பாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்தான். அவனுக்கு 9 வயசு ஆகணும். திடீர்னு என்னன்னு தெரியல, 2 காலும் விளங்காம போயிடுச்சு. எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. கால் எடுத்து வைக்க முடியல. ஆனா நடந்தான். அப்புறம் எது வச்சு நான் வாக்குறுதி இப்போ சுத்தமா இல்லை. வீல் சேர்ல தான் இருக்கலாம். என்னன்னு எவ்வளவு பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு எங்க குடும்பத்துல இந்த டாக்டர்ஸ் 3-4 டாக்டர்ஸ் இருந்து, இல்லையா, என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏதோ இல்லைங்களா, இப்போ அவங்க அம்மா தான், அதாவது தம்பி ஒய்ஃப் தான் அந்த அவனை எல்லாமே அவனை தூக்கி வைக்கிறது, அவனை தூக்கி தூக்கி இந்த கையெல்லாம் இதுவாயிடுச்சு அந்த பிள்ளைக்கு. இப்ப சமீபத்துல போன வருஷம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த பிள்ளைக்கு கேன்சர். இந்த பிள்ளைக்கு கேன்சர். இப்ப என் தம்பிக்கு வந்துட்டு எங்க எதிரியே வந்துட்டு சோம்பேறின்னாங்க அவன் ஒருத்தன். எல்லா வேலையும் அவன் செய்யணும், சொன்னாதான் செய்வான் அவன், இல்லைங்களா? இப்ப அவன் வேலை செய்யறான். இப்ப அவன் என்ன பண்ணிட்டான்னா, இப்ப அவன் தான் செஞ்சு ஆகணும். வேலையை விட்டுட்டான். வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இப்ப வீட்டுல இருக்கிறான். என் பையனை பாக்குறது, மனைவியை பாக்குறது. அப்ப அந்த அந்த பிள்ளைகிட்டயும் தம்பிகிட்டயும் பேசுறேன். என்னப்பானாக்கா, அந்த பிள்ளை சொல்லிச்சு, அண்ணன் தான் கூப்பிடும், இல்லையா? அங்கிளுக்கு மத்த கூட இதுக்குதான் அண்ணன், கடவுள் இதை அனுமதிச்சிருக்கார், நான் இதை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும், இல்லையா? இந்த அளவுக்கு நாம இருக்கிறோமா? இவங்களுக்கு தான் கிருபை தேவை. புரியுதுங்களா? இவங்களுக்கு தான் கிருபை தேவை. என் தம்பிக்கு, என் தம்பி ஒய்ஃபுக்கு, என் தம்பி மகனுக்கு, இவன் தான் கிருபை. அப்படித்தான் கிருபையே கிருபையேன்னு பாடுதுன்னா உழவுதார் பாட்டு. அதெல்லாம் யாரு கிருபை தேவை? பாடுபடுகிறவர்கள். கர்த்தருக்காக கர்த்தருடைய பிரச்சனைய நான் சுமப்பதற்கு எனக்கு பாடு இருக்குதா? நிறைய பேர் சொல்லுவாங்க, சர்ச்சில் போவேன், ஆடோன உபவாசம், வெள்ளிக்கிழமை போவேன், இப்படி ஆயிட்டு இருக்கிறிய. கடவுள் என்ன அனுபவிச்சிருக்கிறார். எனக்கு இதுல கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் கூட அந்த வருத்தம் வந்து ரொம்ப நாள் இல்லை. அப்பப்போ வருத்தம் வரும், வரத்தான் செய்யும், வருத்தம் இருக்கத்தான் செய்யும், கஷ்டம் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் கடவுள் என்ன பண்றார்? அடிக்கடி ஆசுவாசப்படுத்துகிறார். புரியுதுங்களா? அப்போ கடவுள் எதிர்பார்க்கும் வழிமுறை என் கடவுள் நியமித்த இலக்கு, அந்த இலக்கை அடைய தூய ஆவியர் வகுத்து கொடுக்கும் பாதை. எந்த பாதை? இந்த குடும்பம், கடவுள் எனக்கு இந்த பாதையை வகுத்து கொடுத்திருக்கிறார், ஆவியார் இந்த பாதையில நடக்க எனக்கு வழிவகை செய்கிறார், மன உறுதி. அப்ப இதுக்கு இயேசுதான் முக்கியம். இயேசு என்ன பண்ணாரு அப்படின்னாக்க, அப்பா என்ன இலக்கு வச்சுதானே அந்த இலக்கு தான் தன்னுடைய இலக்கு. அந்த இலக்கை வச்சு முன்னேறி போய்கிட்டே இருந்தார், இல்லையா? முன்னேறி போயிட்டே இருந்தார், செயல்படுத்தி முடிச்சிட்டார். நம்ம எப்படி இருக்கிறோம்?
ஒருத்தர் வந்து பைக் பங்க்சர் ஆயிடுச்சுன்னு கடையில கொண்டு போய் கொடுத்தார். கடைக்காரர் சொன்னா, ஐயா இதுல நிறைய பங்க்சர் இருக்குதுங்க ஐயா, பேசாம டியூபை மாத்திக்குங்க அப்படி சொன்னார். சரிங்களா? அவசரம் இல்ல இல்ல பங்க்சர் போடலான்னுட்டு போய் இன்னும் அடுத்த திரும்பி பங்க்சர் ஆயிடுச்சு. உடனே போய் மெக்கானிக் கூப்பிட்டு வர போனார். மெக்கானிக் ஏற்கனவே சொல்லிட்டார், வேணாம் அதை தூக்கி போடு புதுசா வாங்க. ஏசு அதுதான் சொல்றாரு, வேணாம் அதை தூக்கி போடு. இல்ல, நான் டெம்பரவரியா பிசாசுக்குரிய பங்க்சரை போட்டுக்கிறேன், நீ தூரப்போ. பங்க்சர் ஆன உடனே என்ன பண்ண, நீ வா. பிரச்சனை வந்துன்னா அந்த நரி எப்படி போயிட்டு ஃபாஸ்டிங் போடு, அதான் நம்ம கதை இதுதான். பிரச்சனை வரும்போது தான் இயேசுவா. அப்போ இதுதான் நமக்கு தீமோத்தேயுல சொல்றாரு, நான் அறிவித்த நற்செய்தி நிறைவுற்றார், அனைத்து நாட்டவரும் அதை கேட்க வேண்டும் என்ற ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார், கர்த்தர் என் பக்கத்தில் எனக்கு துணையா இருக்கிறார்னா இதான் அர்த்தம். இதான் சரியான மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷும் சரியா இருக்கும், திருவிவிலியமும் ரொம்ப சரியா இருக்கும் பவரை விட. ரொம்ப கர்த்தர் நமக்கு ஆற்றல் கொடுக்கிறவர். ஆற்றலற்ற பிசாசு பக்கம் ஓட வேண்டாம். இல்லையா? கடைசியாக கடைசி பகுதி முடிச்சிடும், இப்ப லேட் ஆயிடுச்சு. நாம தெரிஞ்ச லூக்கா எழுதின நற்செய்தி நூல்ல ஒரு 3 பேரை பத்தி பார்க்கிறோம். 3 பேர் இயேசுகிட்ட வராங்க. இந்த 3 பேர் யாருன்னா 3 பேர் இயேசுடைய சீடர்கள். அதனால அந்த அந்த 70 பேர் அந்த லிஸ்டுக்குள்ள வரல, 120 பேருக்குள்ள வரல இவங்கெல்லாம். அப்படின்னா என்ன, முற்றிலும் இயேசு பின்பற்றல. இயேசுக்கு பின்னாடி போவாங்க, இயேசுக்கு தான் உதவி வேணா உதவி செய்வாங்க, சாப்பாடு பண்றது அது இது பண உதவி அப்படி எப்படி. கடைசியில பார்த்தாங்க, அவங்க குடும்பத்துல இருக்க பார்த்தாங்க, இவர் இயேசுநாதர், இவர் இயேசு பின்னாலே ஓடுறான். அப்ப இவெல்லாம் என்ன பண்ணுவான், இயேசு சீசரா ஆயிடுவான். 3 குடும்பமும் நினைச்சிட்டாங்க. அடுத்தபடி என்ன, இவன் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிடுவான். ஓகே போட்டோம். They decided. இவர் யாரு, இயேசுவின் சீஷர். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்க போறோம் இல்லையா? பைபிள்ல நம்ம பார்க்கிற வசனத்துல பார்க்கிற இறை மக்கள் தமிழ்ல பவர் திருப்புதல்ல விசுவாசி. விசுவாசினா இறை மக்கள்னா என்ன அர்த்தம்னாக்க சீடன் சீஷி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சீஷரால் தான் பற்றுறுதி விசுவாசிக்க முடியும். சாதாரணமான விசுவாசிக்க முடியாது. பற்றுறுதி, விசுவாசம்னா ஆழமான அர்த்தம்னா பற்றுறுதி, விடாமல் பற்றி கொண்ட பற்றுறுதி யாருக்கு இருக்கும், சீடர்களுக்கு தான் இருக்கும். இப்ப முழு சீடரா மாறணும், அதுக்காக வரார் சீடராந்தர் வர்றார் இல்லையா? அவர் வந்து சொன்னார், இயேசுவே நான் உன்னுடைய முழு சீடனாகிட்டோம் ஆண்டவரே, நீ எங்க போனாலும் நான் பின்னாடி வரேன். அப்ப சொல்றாருப்பா, நரிகளுக்கு பதுக்குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும். எனக்கு அண்ணா என்ன சொல்றாரு, நானு லக்ஸுரி லைஃபை லீட் பண்ற ஆளு கிடையாதுன்னு அர்த்தம். லிட்டரல் அடுக்கூடாது. ஏசாமி படுக்கிறதுக்கு இடம் இல்லை இல்லையா? வீடு வந்து 5 அடி ஏசு படுத்திருந்தார், அப்படி இல்லை. லக்ஸுரியை விரும்பல இல்லையா? தனக்கு உண்டானதை கொடுத்துடுறாரு. பட்னியா இருக்கிறதுக்கு ரெடியா இருந்தாரு, இருக்கிற உடைய பகிர்ந்து கொடுக்கிறார். அதான் அர்த்தம் இதுக்கு. நீயும் அப்படி இருக்கணும் அப்படின்றார். அடுத்த நிமிஷம் ஆளு காணும் அப்ஸ்காண்ட் ஆயிட்டார் இந்த சீடர். ஏன்னா அவன் கோழை. இயேசு கூட இவ்வளவு நாள் எப்படி இருந்திருக்கிறாரு, தன்னுடைய பணம் தன்னுடைய இது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இயேசுக்கு உதவி நம்மளும் நல்லா இருக்கலான்னு. இயேசு என்ன சொல்றா, இல்ல இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன மாதிரி விட்டு வந்துடணும். அதான் சொல்றார், இப்படி இருக்கணும். உனக்கும் பதுங்கு குழிகள், பதுங்கு குழினா அது சேஃபா இருக்குது. சேஃபான இடம்லாம் இருக்காது. மழை பெய்யும், பனி பெய்யும், வெயில் அடிக்கும், சேஃபா கிடையாது. அதெல்லாம் சேஃபா இருக்கும் இல்லையா? உனக்கு அது சேஃப் எல்லாம் கிடைக்காது. அதை விட்டுட்டு வாங்கினா ஓடி போயிட்டார். அவருடைய எஜெண்டா வேற, அவருடைய ப்ரோக்ராம் வேற, இயேசுடைய ப்ரோக்ராம் வேற, நம்ம ப்ரோக்ராம் வேற. இதுதான் பிரச்சனை. இயேசு ப்ரோக்ராம் தள்ளி வச்சுட்டு நம்ம ப்ரோக்ராம் கொண்டு போயிட்டு இயேசு இதான் என் ப்ரோக்ராம். நம்ம ஜெபத்திலையும் அப்படிதான் கொடுப்போம் இல்ல, ஜெப குறிப்பு மளிகை கடை லிஸ்ட் மாதிரி பெருசா இருக்கும். இயேசு லிஸ்ட் என்னன்னு பாக்குறது கிடையாது சரிங்களா? அடுத்து 2வது வந்து அவர் ஒருத்தர் போய் சொல்றாரு, நான் போயிட்டு எங்க அப்பாவை அடக்கம் பண்றேன். அவங்க கிட்ட தான் டிசைட் தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. இவன் வந்துட்டு இவன் வந்தாலும் சரி வரலாலும் சரி, அவன் இயேசு பின்னாடி போற ஆளுங்க அப்படிதான் இருப்பாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு. இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாக்க, இப்ப போயிட்டு எங்க அப்பா போய் விட்டுறா, எல்லாரும் தெரியும். இருந்தாலும் என்ன பண்ண, கல் நெஞ்சக்காரன்
அப்பாவுடைய இது கூட வரல பாருங்கலாம் திட்டுவாங்க, அது வேணாம் நமக்கு, நான் போய் சொல்லி செஞ்சுட்டு வரேன்றார். அப்ப செத்து போனாப்ப ஏற்கனவே, இனி சாக போறவங்க அவர் போய் அடக்க மாட்டோம். நீ வாழப் போகிறவன், வாழும் கடவுள் அப்படின்ட்டு சொன்னார். முதல்ல பழைய ஏற்பாட்டுல 2 இடத்துல வரும். ஒண்ணு வந்துட்டு அஹ், இறைவாக்கினர் எலிசா, ஜீவனுள்ள கடவுள் அப்படின்னாரு, வாழும் கடவுள். அப்ப நீ வாழ்றப்ப அவங்களாம் சாக போறவங்க, செத்தவன அடக்க மாட்டேன், நீ வாழ போற, உனக்கு வேணாம், என் பின்னாடி வா. நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்க, அவனெல்லாம் போய் போய் வாழ வைக்கணும். அப்ப நீ வாழ்ந்தா தான் அவனை வாழ வைக்க, பின்னாடி வா அப்படிங்கிறார். அவரும் அட்ரஸ் இல்லை, காணாம போயிட்டார் இல்லைங்களா. அவருக்கு நிறைய பிரச்சனை. 3வது ஒரு மனுஷன், நான் போயிட்டு வந்துடுறேன், எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன், வீட்டுல மாவு வாங்கி வைக்கல, மாவு வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன் இல்லையா. அவங்க வீட்டுல தெரிஞ்சு போச்சு, இவர் வந்து ஒருத்தர் ஏசு பின்னாடி சுத்தம் போயிட போறாருன்னு. அதுதான் பாருங்க, இதுதான் நப்பாசை பின்னாடி பாரு. அப்ப ஏசுறப்ப கலப்பையில கை வச்சு, நீ என் சீசனாவது கலப்பையில கை வச்சு வந்துட்ட, இனி முடிச்சது பிறகு நீ எனக்கு முழு சீசனா மாறுவ, என்னை பின்பற்று முழு சீசனா மாற போற. நீ முக்காவாசி தூரம் வந்துட்டு இவ திரும்பி பின்னாடி போயிட்டு போறேன்றிய, நீ சீசனா தானே இருந்த இவ்வளவு நாள். இவரும் அப்ஸ்கான். அப்ப இந்த 3 பேர் எப்படி இருக்கான்னா, ஒருத்தருக்கு வந்துட்டு துணிவு இல்லை இல்லையா, 2வது ஆளுக்கு வந்து மெச்சூரிட்டி அண்ட் கரேஜ் இல்லை, 3வது ஆளு முட்டாள். மெச்சூரிட்டி அண்ட் கரேஜ் தான் செகண்ட், லேக் ஆஃப் மெச்சூரிட்டி அண்ட் கரேஜ், லேக் ஆஃப், அது வந்து துணிவு, முதல்ல வந்து துணிவு வரும். அது முதிர்ச்சியற்றவர் துணிவர், கரேஜ், ஆமா கரேஜ் தான் ஃபர்ஸ்ட் வருது, மெச்சூரிட்டி 2 இல்லையா. சென்ஸ் அறியற்றவர். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், இம்மெச்சூர்டா இருக்கிறோமா, நம்ம கரேஜஸ் எந்த அளவுக்கு இருக்கு இல்லையா, அறிவார்த்தமா இருக்கிறோமோ. இன்னைக்கு இயேசு அவர் தான் நமக்கு. அப்ப இன்னைக்கு முடிக்க போறோம். அப்ப இயேசுவின் குறிக்கோள், இயேசுவுக்கு இருந்த குறிக்கோள் என்ன, இயேசுவின் குறிக்கோள், இயேசுவுக்கு இருந்த குறிக்கோள், இயேசுவுக்கு இருந்த செயல்பாடு என்ன, இயேசுவுக்கு இருந்த உறுதி என்ன, அதனால் இயேசுவுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன, இயேசுவினால் இயேசுடைய அப்பாவுக்கு என்ன விளைவு ஏற்பட்டது, இயேசுவினால் தூய் ஆவியாருக்கு என்ன விளைவு ஏற்பட்டது, இயேசுவினால் உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன விளைவு ஏற்பட்டது. அப்ப உன்னுடைய 2026 வந்து இயேசுவா பிசாசா, இன்னைக்கு இதுதான் இல்லைங்களா. அதுல போயிட்டு ஜோசியக்காரக்கெல்லாம் போவாதீங்க, தயவு செஞ்சு போவாதீங்க இல்லையா. நீங்கள் நமக்கு நாமே ஜோசியக்காரன் போவோம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். 2026 எப்படி இருக்குதுன்னு, அது அப்படியே தான் இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். கொரோனா வருத்தம் இப்படி எல்லாம் இருக்கும், யாரும் யோசிச்சாங்க இல்லையா. ஆசீர்வாதமா இருப்பாயிட்டுலாம் சொன்னவங்க, கொரோனா வந்து செத்த உடனே என்னை ஆளே காணாம போயிட்டாங்க, அட்ரஸ் எல்லாம் போயிட்டாங்க. அதனால அந்த ஜோசியக்காரத்தெல்லாம் போவாதீங்க இல்லைங்களா. அந்த ஜோசியம் எல்லாம் பலிக்காத ஒரு ஜோசியம், பணம் புடுங்குற ஜோசியம் அதெல்லாம் இல்லைங்களா. இன்னைக்கு நீங்களே உங்களை ஜோசியம் பார்த்துக்க, என்ன நானே ஜோசியம் பார்த்துக்கலாம், நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாம். 2026 இன்னையில இருந்துட்டு நாம ஜோசியம் பார்ப்போம். நான் என்னை நிதானித்து பார், நான் எப்படி இருக்கிறேன், கடவுள் என்னை எதற்கு அழைத்தார், நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்து யார் சந்தோஷப்படுறார், யார் துக்கப்படுறார் இல்லைங்களா. இதை யோசித்து பார்ப்போம். இதோடு நான் முடிக்கிறேன்.